வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிலிட்ரி மாமா. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்டோரியோட அதுக்கப்புறம் டெலகிராமில் அன்கட்டோட ஒன் ஷாட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கேட்டிங்க ஒன் ஷாட்டும் போடுங்கன்னு. இது உங்களுக்காக ஒன் ஷாட். சரி வாங்க, எப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டியூரேஷன் கம்மியாக இருந்தால் கோச்சிக்க கூடாது. டெலகிராமில் நிறைய தர பார்க்குறேன். ஓய் டேங்கு என்ன மூஞ்சில் ஏதாச்சும் ஏதாவது குத்து விட்டு அமுச்சு விட்டாங்களா? ஏன் மூஞ்சி ஃபுல்லாக உனக்கு செவன்னு இருக்குது? யார்கிட்டயாச்சும் வாயை கொடுத்தியா? என் வாயை கொடுக்கறதுக்கு என்னோட மிலிட்ரி மாமா வருவார். மிலிட்ரி மாமா வருவாரா? ஏய் என்ன அழுதுட்ருப்பேன்னு பார்த்தா சிரிச்சிட்ருக்க? ஐயோ ஜிமினா சிரிக்கலை. ஷெய்யி ப்ளஷ்ஷு மூஞ்சியெல்லாம் இந்த கண்ணுக்கெல்லாம் சப்பாக இருக்கா? அங்கே மட்டும் இல்லைடா, மூஞ்சியே சப்பாக தான் இருக்குது. அதான் நானும் சொன்னேன், என் மிலிட்ரி மாமா வர்றாரு. இதுக்கு எடுத்தாலும் மிலிட்ரி மாமான்னு. யாரா அந்த மிலிட்ரி மாமா? எப்போ பார்த்தாலும் அதே டாக்க கொடுத்துட்ருக்க. மீனா, எனக்கு என்னோட மாமாவை ரொம்ப பிடிக்கும். இப்போல நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து என் மாமாவை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் மாமாவுக்கு லவ் இருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்க என் கூட இருப்பாங்க. எதே கூட இருப்பாங்களா? இல்லை புரியல, தெளிவாக விளக்கு. எனக்கு வேற மாதிரி கேட்குது. கரெக்டாக தான் கேட்குது ஜமீனா. நானும் அவர் கூட அப்படி இப்படி இருந்திருக்கேன். எதே அப்படி இப்படி இருந்திருக்கியா? அட பாவி, ஏண்டா இதை என்கிட்ட ஒரு தாட்டி கூட சொல்லவே இல்லை. உனக்கு எதுவும் தெரியாது, பச்சை புள்ளன்னு நினச்சேன். உண்மையில எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து பாரு. நான் சும்மா கோஆப்ரேட் மட்டும்தான் பண்ணுவேன். கோஆப்ரேட் மட்டும் தான் பண்ணுவியா? ஏதோ உலக கோப்பையில் ஜெயிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏண்டா டேய், என்னடா இது? அங்கிட்டே அவங்க இன்னும் ஒரு ஃபேஸ் எல்லாம் சிவக்க ஆரம்பிக்குது. டே 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 தயவு செய்துடா இப்படி பண்ணாத மச்சா. உள்ள ஸ்டோரியை மட்டும் சொல்லு, இதெல்லாம் பண்ணாத. ஐ எம் வெரி பாவம். உனக்கு என்னோட ஸ்டோரி கேட்கணுமா? இல்லை மச்சான், நான் எந்திரிச்சு போய் கேன்டீனில் சோறு போடுவாங்க, போய் சாப்பிட்டு வரேன். நீ இங்கே உட்காந்து இன்னும் சவக்க ஏதாச்சும் பண்ணிட்டுரு, நான் போயிட்டு வரேன். ஜிமினா என்ன அப்போ நீ கேட்க மாட்டியா? வத்தா போட்டோன்னு வச்சுக்க. அதுக்கு தானே உட்காந்தேன். மூட்டை சொல்கிறத விட்டுட்டு என்கிட்டே கொஸ்டின் சொல்ல நான் விடவா போகிறேன்? இல்லை இல்லை மிரட்டாத ஜிமினா. கடவுளே சொல்லித்தல. மாமா என்ன பண்ணுறீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம்ண்ணா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் மிலிட்ரிக்கு போயிடுவீங்களா? ஆமாம், அதுக்கு என்ன? நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னே. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? நீ வரியா? ஆனால் அதுக்கான ஏஜ் எனக்கு இப்போ இல்லையே. வேறு என்ன பண்ண சொல்கிற? ஒரு போட்டியில் போட்டு தூக்கிட்டு போவா? அப்படியா? ஹலோ இருக்கா? நான் வேணா ஒரு நல்ல போட்டியாக பார்த்து அதுக்குள்ளே உட்காந்துட்டுமா? செங்குக்கு அப்படியே ஒரு லுக்கு தான் விட்றான். என்னாச்சு மாமா, போட்டி அலோவ் பண்ண மாட்டாங்களா? சுக்கே சேர்த்துக்கிட்டுமா? கத்துறேன், ஏண்டா அந்த மாதிரி இருக்க? கரெக்டாக தானே இருக்கேன், தப்பா? உன்னை இதை சொல்கிறதுக்கலாம் எல்லாம் நீ வளர்ற விதத்தை சொல்லணும். நான் அப்படி தப்பாக வளர்ந்துட்டேன்னா? மூளையே இல்லாமல் வளர்ந்துட்டேன். மூளைலாம் இருக்கு மாமா. உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நான் சொல்ல போகிறத கேட்குறப்போ உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பழா டேங்க இவ்வளோ பெரிய மூளையா அப்படின்னு யோசிப்பா. அப்படியா? சொல்லு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை மாமா. கெஸ் பண்ணா
6.4 calories a minute வந்து சீக்கிரமா வருமா? ஜங்குக்கு வந்து புஷ்அப் எடுத்துட்டு இருந்திருப்பா. இதை சொன்னோடனே டக்குன்னு அவனோட கை ஸ்லிப் ஆகுது. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் புக் படித்தேன், அதில் இந்த மாதிரி இருந்துச்சு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறியா, அதான் உனக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணலான்னா வந்தேன். எனக்கு பிரச்சனை இல்லை மாமா, நீ கூட நான் ஏற்றுக்கிறேன். ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். அவங்க முன்னாடி வந்து அப்படியே ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான். என்ன சொன்னா? திரும்ப சொல்ல. மாமா, உனக்கு எல்லாம் தெளிவாக தான் கேட்டுச்சு, அதுவும் கரெக்டாக தான் கேட்டிருக்கு. தர்றது தப்பில்ல, உனக்கு இது வேணும்னு சொல்ல, நல்லதுக்கு சொல்கிறேன்னு சொல்லாத. மேபி அப்படி கூட இருக்கலாம். இதில் தப்பு இல்லை மாமா, நீ என்ன பண்ணாலும் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஸ்கூல் படிக்கிற பையனா என்ன சின்ன பையன் நினைக்காத மாமா. நீ சொல்ல சொல்ல எல்லா விஷயத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுவா, ப்ராமிஸ். எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா? சத்தம் போட்டா, வெளியே கேட்டா, உன்னை யாராச்சும் நினச்சிட்டா, அதான் எனக்கு இதை பார்த்தும் பயம் கிடையாது. ஆனால் நீ இப்படி பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. குடிச்சிருக்கியா? மாமா, ஸ்கூல் முடிக்காம அது மேலெல்லாம் கை வைக்கக்கூடாது. ஓ, வைக்கணுன்ற ஆசை இருக்கு போல. நீ அடிப்பல்ல, நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், நானும் அதே பண்ணுவேன். இதில் என்ன மாமா இருக்கா? சரி, ஓகே, போ. போயிடல மாமா, வான்னு சொல்ல, பக்கத்தில் வர சொல்ல, அங்கே தானே இருக்கா. வந்து கிஸ் பண்ண ஓகே சொல்லலாம். சொல்லனா என்னோட பண்ணுவா? கேட்டேனா இல்லைன்னு சொல்லுவியா? நானே எடுத்துப்பேன். எடுத்துப்பியா? அம்மா சொல்லியிருக்காங்க, கேட்டு பார்க்கணும். இல்லைன்னு சொல்லிட்டா எடுத்துடணும், அப்புறம் திரும்பி தரக்கூடாது. இது எனக்கும் கேட்குறப்ப பிடிச்சிருந்துச்சா, அதை என்னோட ஹாபியாக வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு ஹாபியா? யார் யாரும் எது எதோ வச்சுருக்காங்க, நான் இதை ஹாபியாக வச்சா என்ன மாமா தப்பா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறத ஸ்டாப் பண்ணுறான். அதான் மாமா நானும் சொல்கிறேன், நீயும் இப்படி பேசுகிறத ஸ்டாப் பண்ண. இந்த மாதிரி நீ பேசுகிறத எனக்கு ஒன்று இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? ஜங்குக்கு அப்படி டியாங்கோட ஹிப்பில் அவனோட 2 கையை வச்சு இப்படி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். நீ ஸ்கூல் படிச்சுட்ருக்க, இதெல்லாம் செட் ஆகாது. நீ சின்ன பையன்ற ஒரு காரணத்தினால உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க. இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தது. மாமா, நான் அப்படி இருக்கவே சொல்லவே இல்லை. நீ அப்படி இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உனக்குன்னு இருக்கேன். நீ ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஜங்குக்கு தான் அவங்களோட ஹேர் அப்படியே சரி பண்ணி விட்டுட்ருக்கான். என்ன பண்ண சொன்னா? என்ன பண்ணிகிட்ருக்க? நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கா? ஆமாம் இருக்கா. ஜங்கு கூட கை இப்போ அப்படி அவங்களோட ஐப்ரோஸை, அவனோட கண்ணை அப்படி டச் பண்ணிகிட்ருக்க. அம்மா, நீ என்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணுற? உன்னோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் வராது மாமா. கைப்படணும்ல, அதை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? அதான் உன்னோடத நான் பத்திரமா பார்த்துக்கிட்டனால உனக்கு சாஃப்டாக தெரியுது. ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா. கூகுளில் சர்ச் பண்ணேன், ரொம்ப
ஆட்டோமேட்டிக்கா எப்படி பேசணும்னு கரெக்டாக பேசுகிறேன்னா மாமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போய் அவங்க ஜங்கு கூட கை அப்படியே அவங்களோட நோஸை, அதுக்கப்புறம் அவனோட கண்ணெல்லாம் அப்படியே டச் பண்ணிட்டே வரான். என்ன மாமா சொல்கிறா? அப்போ பண்ணலையா? ஜங்குக்கு அப்படியே அவங்களோட கண்ணை அப்படியே பிடிச்சிக்கிறான் அவனோட ஒரு கையை வச்சு. என்ன பண்ணுற மாமா? நான் ஒன்றா லவ் பண்ணல, ஸ்கூல் படிச்சிட்ருக்கேன். அது உனக்கு இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்களோட ஹெட்டை அப்படியே ஷேக் பண்ணுறான். கையிடு மாமா, தேவையில்லாத ஒன்றுலாம் கிடையாது. எனக்கு தேவை இருக்கிற ஒன்று தான். எனக்கு நீ வேணும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். யார் நீ? பண்ணிட்டுருக்கியா? நம்புகிற மாதிரி இல்லை. உனக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? லவ் எப்போவுமே செக்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வரீங்க? அப்போ லவ்னா என்ன? அது எப்படி இருக்கணும்? அது எந்த ஆர்டரில் இருக்கணும் மாமா? சொல்ல, நான் கண்டுபிடிச்சிடுறேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறேன். அந்த வேலை அதை ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட நான் வந்துடுறேன். சொல்ல, அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்குள்ள கை இப்போ கரெக்டாக அவங்களோட நெக்கிட்ட தான் வருது. அவங்களோட கிட்ட அப்படியே இப்போ மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அவனோட கண் இப்போ அப்படி கீழே இறங்குது. அவனால ஃபுல்லாலாம் பார்க்க முடியல. உன்னோட கண்ணு இப்போ அப்படி பார்க்கறது கூட அழகா இருக்கு. என்ன வர்ணிக்கிற? அந்த லவ் இல்லைன்னு சொல்ற. வர்ணிச்சா லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படி கிட்டக்க வரான். அப்போ இல்லையா? நான் தான் சொல்கிறல. அப்போ ஆர்டர் சொல்ல. ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க காது கிட்ட தான் போகிறான். ஃபர்ஸ்ட்டு லவ் இருக்கணும், அப்புறம் அடுத்த அவங்களோட நெக்கு கிட்ட தான் போகிறான். ட்ரஸ்ட். புரியுது. அவங்க இப்போ அப்படி பேக் சைட் டர்ன் பண்ண வைக்கிறான். மாமா, உன்னோட இந்த டிஷர்ட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, அது கலட்ரியா? அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே அவனோட 2 கையும் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். இங்கே பார் மாமா, உனக்கு எது தேவையோ எடுத்துக்க, என்கிட்ட கேட்காத. உனக்கு அதை ரிமூவ் பண்ணணும்னா பண்ணு மாமா. அவனோட ட்ரெஸ்ஸை நீ ரிமூவ் பண்ண மாட்டியா? அது மாதிரி தான் என்கிட்டயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஜங்குக்கு இப்போ டேங்கோட டிஷர்ட்குள்ளே தான் அப்படியே கை விடுறான். ஸோ அவங்க டேங்கு ஒரு மாதிரி செம்ம ஃபீல் ஆகிட்டு இருக்குது. மாமா, நீ தொட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி? அது அப்படியே ஷாக் ஃபீல். மண்டைக்கு மேலே பட்டர்ஃப்ளையே பறக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் இங்கே தானே பறக்கும். ஆனால் நீ தான் அங்கே கை வச்சிட்டியே, அங்கே வராது. அது தலைக்கு மேலே பறக்குதா. அங்கே ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அவங்களோட டிஷர்ட்டை அவன் பாடியை அப்படியே டச் பண்ணிக்கிட்டே அப்படியே ரிமூவ் பண்ணுறா. இப்போ அவங்க அப்படியே பேக் சைட் டர்ன் பண்ணிக்கிறான். என்ன சொல்லாமல் டர்ன் ஆகுது. இதுக்குத்தானே முன்னாடி டர்ன் பண்ணி வச்சா. ஜங்குக்கும் அவங்களோட அப்படியே ஸ்டொமக்கில் தான் கை வைக்கிறான். அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ண மாதிரி. அடுத்த லாயலிட்டி, அது ரொம்ப முக்கியம். உனக்கு உண்மையாக இருக்கணும், நீயும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். கவலைப்படாத மாமா, உனக்கு நான் எப்போ உண்மையாகவே இருக்கேன். நான் என்ன சொல்ல, உனக்கு ஒரு பார்ட்னரை சொன்னேன். அதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மாமா. நான் என்ன தான் ஆனாலும் உன்னை மட்டும்
மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு அங்கே ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, இங்கேயும் படணும். இவ்வளோ பக்கத்தில் இருந்து பட்டுட்ருக்கேன், அது போதாதா? இப்போலாம் உனக்கு வாய் ரொம்ப ஊராகுது. என்ன பண்ணுறது? இப்போலாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லதுக்கு இருக்க மாட்டேன்றது மாமா. இங்கே பார், பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டா அடுத்து என்னமோ அதை சொல்ல அப்படின்னு சொல்ல. ஸோ உங்கள் ஜங்குக்கும் டேங்கோட சைட் நெக்கில் இருந்த அவனோட ஷோல்டர், அவனோட ஹேண்ட்ஸ் வரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஒரு ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கான். அதுக்கு அடுத்து தான் நீ கேட்டது. என்னது? கிரேட் செக்ஸ். அது ரொம்ப வார்மாக இருக்கணும், லவ்வோட கலந்துருக்கணும். ஓ, இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அது வருமா? அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. என்னது? ஜங்குக்கு அப்படி டேங்க ஹக்லேருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். டேங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். என்னாச்சு மாமா? சொல்லு, அடுத்து என்ன? டிஷர்ட்டை போடு. என்ன மாமா? போடுறா. அங்கே டேமும் அவனோட டிஷர்ட் அப்படியே போடுறான். சரி சொல்ல, அடுத்த என்னதா? இந்த மொத்த லைஃப்க்குமே அது ரொம்ப முக்கியமான ஒன்று தான், அன்பிரேக்கபிள் ரிலேஷன்ஷிப். ஓ, இவ்வளோ இருக்கா? இருக்குதா? இன்னும் நிறையா இருக்கு. இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட கற்றுக்குறேன். மாமா பேச்ச மாற்றிட்ட பார்த்தியா? உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தா நீ எனக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டா, அது ஓகே. பட் இந்த கிஸ் அது எப்போ தா? நான் தரேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு வேணும்னு சொல்லவும் இல்லை. நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரி ஓகே. டாங் தான் அப்படியே பேக் சைடில் இருந்த ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்படியே குடு குடுன்னு ஓடி வந்து ஜங்குக் மேலே அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். ஜங்குக் அப்படியே பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுற? நான் சொன்னேன்ல, நான் கேட்டேன், தரல, எடுத்துக்கலாம். அடடா நல்லா இருக்கே. வா, ஏதோ சூப்பராக இருக்கு. உட்காந்ததில்ல ஒன்று அத்துக்கணும். அப்புறம் ஃபோர்கெட். அடடா, அப்புறம் உன்னோட நெக். வாவ், சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரே ஒரு தட்டி லிப்ஸில் கொடுத்துக்கிறேன். மாமா, உன்னோட பாடியும் நல்லா பல்காக இருந்தாலும் உன்னோட லிப்ஸ் மட்டும் என்னதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கு மாமா. இருங்க. கோவமா இருங்கன்னு சொன்னேன். அங்கே அவங்க அப்படியே பாவமாக ஃபேஸ் வச்சு அப்படியே இறங்குறான். அவனோட தலை அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். சாரி மாமா, உனக்கு விருப்பம் இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை கேட்காம உன்னை டிஸ்டர்ப் பண்ணி இப்படி பண்ணிட்டேன். ரியலி வெரி சாரி. இனிமேல இப்படி பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி மாமா, சாரி சாரி அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கோட அந்த டிஷர்ட்டை தான் அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேங்கே பார்த்துட்டே இருக்கான். அவனோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அவங்களோட பேக் சைடு நெக்கை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். தெரிஞ்சு நீ இப்போ ஒரு விஷயம் பண்ணுற, நானும் தெரிஞ்சும் பண்ணக்கூடாதுன்னா இந்த விஷயத்த நான் இப்படி பண்ண போகிறதுனால நீ ஓவராக திங்க் பண்ணிக்காத. பிகாஸ் நீ என்ன ரொம்ப டெம்ட் ஏற்றிட்டா. அதான் காரணம் நான் இப்படி பண்ண போகிறதுக்கு. என்ன சொல்கிறீங்க? புரியல. டேங்க ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டான
ஒரு பொப்பையான ஒரு ஃபேஸோட அவன் கேட்குறான், மாமா மாமா நீங்கள் கோவத்தோட பண்ணுறீங்களா? கிடையாதா? அப்புறம் இதுக்காண்டு எவ்வளோ எவ்வளோ ரோடா? ஸோ இதை சொன்னோடனே ஜங்குக்கும் அப்படி ரொம்ப சட்டல்டா, ரொம்பவும் பொறுமையாக அங்கிட்ட அவங்க கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சா ஜங்குக்கு அப்படியே டேங்க விடுறான். இந்த கிஸ்ஸே உனக்கு போதும், எனக்கு தேவையானதையும் எடுத்துட்டா. அப்படியா? எனக்கும் இது போதும். நீ வர வரையும் நான் உனக்காண்டி ரொம்ப நாளாக ஃபைட் பண்ணிகிட்ருக்க போகிறேன். சீக்கிரம் எனக்காண்டி வந்துரு என் மிலிட்ரி மாமா. ஃபர்ஸ்ட் நீ இந்த ரூம் விட்டு போ. ஓகே, டேங் ஹாப்பிப்பா. ஜங்குக் மாமா நீயும் ஹாப்பியா? எடுத்து விட்டு போன்னு சொன்னேன். கோவம் இப்போ கோபப்படாத ஆங்கிரி பேர்ட் மாமா. ஓகே, போயிட்டு வரேன், டாட்டா. அவங்க அந்த இடத்த விட்டு போன உடனே அங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனோட ஹார்ட்டில் அப்படியே கை வச்சு நிற்கிறான். இதுக்காண்டி ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? சின்ன பையன், இன்னும் அவனோட ஃபீலாக நான் விழுந்துட்டு தான் இருக்கேன். என் பெரிய பையன் ஆன பிறகு தானே நீ இதெல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீ மிலிட்ரிக்கு போயிட்டு நீ திரும்ப வரப்போ அவனுக்கு உண்மையில லவ் இல்லைனா என்ன பண்ணுவா? என்னை விட அவன் வேற ஏதாச்சும் பெட்டர் பர்சன் பார்த்துட்டா? சின்ன பையனாக இருக்கிறனால சரியாக முடிவெடுக்க தெரியாமல் இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே ஜங்குக்கு. இதுக்காண்டிடா இப்படி பண்ணிகிட்ருக்கா? அதுக்கப்புறமா நம்ம ஜங்குக்குமே மிலிட்ரிக்கு போக ஆரம்பிச்சிருப்பா. அங்கே போனதுலேருந்த அவனுக்கு ஃபுல்லாக அன்னைக்கு டேங் கூட இருந்தது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டேங்க அவன் மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனால் டேங்க விட்டு இருக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து டேங்க ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கு இருக்கிற ஒரே பயமே டேங் சின்ன பையனாக இருக்கிறது தான். பிகாஸ் நம்ம ஜங்குக்கு ஒரு 28 ஏஜ் இருக்கும், நம்ம டேங் இப்போ தான் 12th படிச்சுட்ருக்கான். ஸோ இதனால தான் ஜங்குக் ரொம்பவே யோசிக்கிறான், சின்ன பையன்றனால அது லவ்வாக இருக்காதோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறையவே பயம் இருக்குது. எங்கே பெரிய பையன் ஆனோடனே நம்மளை விட்டுருவானோன்ற ஒரு பயமும் தான் நம்ம ஜங்குக்கு. ஆனால் டேங் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே ஜங்குக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுலேருந்து தான் இன்னும் ஜங்குக்கு மேலே ஓவர் ஃபீல் ஆகிட்டுருக்கான். அவன் டெய்லியுமே ஜங்குக்கு லெட்டர் எழுதி அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பான். அங்கே ஜங்குக்கும் அதை படிக்காமலாம் இல்லை, அவனும் அதை படிப்பான். பட் ரிப்ளை எதுவுமே அவன் அனுப்ப மாட்டான், எல்லாத்தையும் படித்து வச்சுட்டே இருப்பான். இப்படி தான் ஜெமினா, என்னோட மிலிட்ரி மாமாவுக்கு நான் டெய்லியும் லெட்டர் போட்டுகிட்டே இருப்பேன். பட் அவர் சைடில் இருந்து ஒன்றுமே வராது. லவ் இல்லாமையா என்னை கிஸ் பண்ணியிருப்பாரு? எனக்கு தெரியாது மச்சான், எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நடந்திருக்கு பத்தியா? ஆமாம் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு அவர் வரப்போறாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவர் வந்தோடனே என்னோட லவ்வை நான் காட்ட போகிறேன். என்னோட லாயலிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் கிஸ் பண்ண அந்த வீட்டை எங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அதை வாங்கிட்டோம். அந்த 2 வருஷத்தில் நிறையாவே மாறி போச்சு. நாங்கள் இருந்த வீட்டை காலி பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் அந்த வீட்டை சும்மா விடுவேனா, வாங்கி வைக்க சொல்லிட்டேன்ல. இப்போ அந்த வீடு என்னோட பேரில் தான் இருக்கா. நான் தான் அப்பப்போ அதை போய் நல்லா பார்த்துட்டு அங்கே நான் இன்னும் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிட்ருக்கேன் தெரியுமா? ஜிமின் அப்படியே பார்க்குறான். அதெல்லாம் இருக்குண்டா, எதுக்கு டெக்கரேஷனு? அட ஜிமின், உனக்கு இது கூட புரியாதா? அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, அந்த 4-5 ஏதோ இத்தனை பாயிண்ட்டும் சொன்னாரே, அதெல்லாம் ஒன்று கிரேட் செக்ஸ். அதுக்கு தான்
போய் அவ்வளோ போயிட்டியா? செகண்ட் அட்டெம்ப்ட் அதான். நான் அதுக்கு தான் அங்கே போகணும். எதே அதுக்கு தான் போகணுமா? இல்லை எனக்கு புரியல. அதாவது அவர் லவ், லாயலிட்டி, அதுக்கப்புறம் எப்போவுமே பிரேக்கப் பண்ண மாட்டேன். அவ்வளோதானே, இன்னும் ஒன்று தானே இருக்கு. அப்புறம் என்ன? அது மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாம்ல. அதுக்காண்டி தான் மாமா கொடுத்த ஆர்டர். இதை முடிச்சுட்டு அடுத்த கல்யாணம் தான். நானும் அவரும் ஜாலியாக இருப்போம். அது பாவி, இதெல்லாம் பண்ணாதான் மேரேஜ் பண்ணணும் அவசியம் இல்லை மச்சான். மேரேஜ் முடிச்சு கூட பண்ணிக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னதை நான் கேட்பேன். அட தற்கொலை நாயே, நேற்று முடியாது. இங்கே பாரு ஜெமினா, இப்படிலாம் சொல்லாத. இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு கோவம் வந்துடும். தப்பர்றா, எள்ளி குஞ்சுக்கெல்லாம் கோவம் வந்துட்டு இருக்குது. இங்கே பாரு, நீ பண்ணது அதுவே கிடையாது. ஆனால் அதை வேற மாதிரி சொல்லி என்னையவே டெம்ட் ஏற்றி விட்ட. நானுமே உள்ளுகளில் சம்பவம் இருக்குன்னு நினச்சி இம்பட்டு நேரம் கதை கேட்டா தக்காளி ஒன்று கொடுத்துட்டு இம்மாம் பெரிய கதை சொல்கிற பத்தியா? ஏய், வயிறு எரியுதுடா. என்ன இதுவும் கேட்க நல்லா தானே இருக்கு. ஆண்டவா, எதுவும் சொல்கிறது இல்லை. இப்போ அப்படியே ஒரு பெல் சவுண்டாக கேட்குது. ஹாய் ஜிமினா, பெல் அடிச்சிச்சு. இன்னைக்கு மிலிட்ரி மாமா வந்துடுவார், நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு தான் வராரா? என்னடா சொல்கிற? ஆமாம் ஜிமினா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேகெல்லாம் எதுவுமே தூக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு அப்படியே குடுன்னு ஓடி போகிறான். என்ன பேக் என்னடா ஏன்ட்டு தள்ளிட்டு போகிற? அவங்க இப்போ அப்படியே பேக் சைடு வந்துட்டா. ஜிமினா, நான் 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 என்ன என்ன சொல்ல வந்தேன்? நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். அதுக்கிட்ட நின்றத்தில் ஓடிட்டுருக்க, வேமா போன ஜிமினா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி திரும்பட்டு அவங்க அப்படியே விட்டா போதுன்னு குடுன்னு ஓடி போகிறான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்க்குறான், வில்லா ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு பங்கமாக வச்சுருக்காங்க. லைட் ஆனோடனே லைட்டு போட்டால் எட்டமே சும்மா ஜொலிக்கும். மாமா பார்த்து ஷாக்காக போகிறாரு. உள்ளுக்குள்ளே போய் அப்படியே பார்க்குறான், அங்கே நிறைய பேர் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சின்னம்மா வேலை முடிக்காமல் இருக்கீங்க, நைட்டு வந்துடுவார் போல. சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே வேலை வாங்கிட்டு இருக்கான். அவங்க தான் அப்போது அவங்க அம்மா கால் பண்ணுறான். ஜங்குக் மாமா கால் பண்ணு, அவங்க எடுக்கவே இல்லை. வந்துட்டாங்களா இல்லையா? இல்லைடா, இன்னும் வரல. வந்தா சொல்கிறேன். எதுக்கு இப்போ சும்மா எத்தனை கால் பண்ணிட்டு இருப்ப? இப்போ தானே கேட்ட. பயமாக இருக்குமா? உண்மையிலேயே நிற்க மாமா வந்துடுவாங்க தானே? வந்துடுவான்டா, ஏன்டா இப்படி அவங்க உசுரம் வாங்கிட்டு இருக்கா? ஒழுங்கு முடியாத காலையை கட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே காலையே கட் பண்ணிடுறாங்க. தேங்க்ஸ் சார், எல்லா வேலையும் முடிஞ்சு. முடிஞ்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ். வீட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறான். ஸோ அவங்களும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வந்து அப்படியே அந்த வீட்லேயே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்ன இன்னும் ஜங்குக்கு காணோம் அப்படின்னு சொல்லி. இவர் வர மாட்டாரா? ஏன் இப்படி இவ்வளோ லேட் ஆகுதா? ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வேற வருது. இன்னைக்கு வேலை பார்த்ததில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஐயோ தூங்காத, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம தான் தெளிவுபடுத்தே ஆகணும். பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இப்போது டேங் தான் அப்படியே பெட்ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ அங்கே பார்க்குறான், பெட்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்க்குறான். அடடா, எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பெட்டை. செம்ம. அப்படியே போய் பெட்டில் ஒரே குதிக்கிறான். ரொம்ப சாஃப்டாக இருக்கே பெட்டு கூட, நல்லா ஜம்ப் ஆகுது. வாவ், சூப்பர். இங்கே நான் படுத்திருப்பேன், அதுக்கப்புறமா ஜங்குக் மாமா எங்கே படுத்திருப்பாரு. 2 பேரும் நைட்டு நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா பேச போகிறோம், லவ்வை ஷேர் பண்ண போகிறோம், கேர் பண்ண போகிறோம். வா, ஆனால் என் மிலிட்ரி மாமா எப்போ வருவான்னு தான் தெரில. இன்னும் ஏன் வர மாட்டேன்றாரு? இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி பார்த்து அரேஞ்ச் பண்ணி அவரை டெம்ட் ஏற்றணுன்றதுக்காண்டி நான் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். பட் ஆனால் அவர் இன்னும் காணோம். எங்கே தான் போனாரோ? எதுக்கு தான் இந்த மிலிட்டரியில் இருக்கிறவங்க இன்னும் என் ஜங்குக் மாமாவை விடாமல் இருக்காங்கன்னு தெரில. நான் ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன்றாரு. அவங்க அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவனுக்கு தூக்கம் வந்துடுது. அவன் அப்படியே படுத்து தூங்குறான் நல்லாவே. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் தான் அப்படியே காரில் வந்துட்டுருக்கான். அங்கே அவங்களோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான்.
அங்கங்க இருக்கா? அவன் உனக்காண்டி தான்டா அந்த வில்லால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் போ. பாவம், அப்போலேருந்து அவன் உனக்கு மட்டுமே கால் பண்ணிட்டு இருக்கான். நீ எடுக்கவே மாட்டேன்ற. சரி, நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வரமாட்டேன். அவங்க பக்கத்துக்கு தான் போகிறேன். இதை நீ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை மருமகனே. எனக்கு தெரியும். நீ போ. உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? எனக்கு ஏன்ப்பா இருக்க போது? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அதான் இருந்துட்டு போங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. நான் காலை கட் பண்ணுறேன். சரிப்பா, காலை கட் பண்ணு, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இப்போது கரெக்டாக வில்லால தான் நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறான். ஸோ அவங்க வீடு அப்படியே ஓப்பனில் தான் வச்சுருக்கான். போய் வீட்டை எப்படி ஓப்பனில் வச்சுருக்க? நான் என்ன பண்ணுறதா? யாராச்சும் வந்தால் என்னத்துக்கு ஆகுறது? இதுக்காண்டி தான் இப்படி இருக்கேன். நான் வீடோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பங்கமாக பண்ணியிருக்கானே, எனக்காண்டியா இவ்வளோ பண்ணியிருக்கானா? 2 வருஷமா என்னையே நினச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே உள்ளே வரான். ஹாலில் வந்தோடனே அவனோட பேக் அப்படியே தூக்கி போடுறான். டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே அவன் கையிலேருந்து ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அங்கே பெட்ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ நாளாக ஜங்குக்கு வந்து அவங்க அப்படியே அந்த வீட்டில் இருக்க கேமரா மூலிமா ஃபுல்லாகத்தே அப்படியே நோட்டை விட்டுட்ருக்கான். இன்னும் மேலும் ஃபோனில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வரேன். ஸோ அங்கே ஜங்குக்கும் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறி போகிறான். ஸோ போகிறப்போ அவனோட ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே போகிறான். போகிற சைடு எல்லாமே அவனோட ஷர்ட்டு, அந்த பேண்ட்டு, ஸோ எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே போட்டு போயிட்டே இருக்கான். மக்களே, இதோட அன்கட்டும் அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் வந்து இன்னொரு 2 சீசன் இருக்குது. அதாவது டச் மீ, அப்புறம் லிட்டில் பேபி பாய். இது 2மே மிலிட்ரி மாமாவோட கண்டினியூஷன் ஸ்டோரி தான். அன்கட் நான் டெலகிராமில் போடுறேன். அது உங்களுக்கு வேணும்னா அப்படியே கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, அன்கட் போடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ தான் நான் போடுவேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரிஸை வந்து தமிழினருமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நான் அதை வந்து 3 பார்ட்டு தான், அதாவது 3 சீசன் தான். நான் இது அடுத்த சீசன் வேணும்னா அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணும். ஓகேவா மை மக்களே? எப்படியோ ஸ்டோரியை நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் தான் அன்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இந்த ஷேடோவோட லட்சணம் எப்படி இருக்குதுன்னு. சரி, ஓகே மக்களே, இந்த ஸ்டோரியை நல்லபடியாக முடிச்சுட்டு வெற்றிக்குரிய போட்டு அப்படியே நான் கிளம்புறேன். அன்கட் ரெக்கார்ட் பண்ணேன். டாடா, பாய் பாய்.